அவளுக்கு கூட அவளுக்கு பிசிக்கலா கூட அவர் கூட இருக்கிறதுக்கு பிடிக்கல. நான் எல்லா பெற்றோர்கிட்டையும் கரம் குவிச்சு கேட்டுக்கிறது இதுதான். தயவு செஞ்சு என்ன நீங்க உங்க பொண்ணுக்கு பண்றீங்களோ, நிலமாகவோ வீடாகவோ சொத்தாகவோ உங்க பொண்ணு பேர்ல கொடுங்க. தயவு செஞ்சு வரதட்சணை பணத்தை உங்க மாப்பிள்ளை பேருக்கோ மாமனார் பேருக்கோ யாருக்கும் ஒத்த ரூபா டிரான்ஸ்ஃபர் பண்ணாதீங்க. கல்யாண செலவை பாதி மட்டும்தான் நாங்க கொடுப்போம் அப்படின்னு சொல்லுங்க. எங்க பொண்ணுக்கு என்ன நாங்க போடுறோமோ அதை எங்க பொண்ணுக்கு தான் போடுவோம், எங்க பொண்ணுக்கு தான் கொடுப்போம் அப்படிங்கறத நீங்க உறுதியா நில்லுங்க. அதுக்கு முன்னாடி அவ ஆசைப்பட்டதை படிக்க வைங்க, நினைச்ச இடத்துக்கு வேலைக்கு போக வைங்க. இது ரொம்ப முக்கியம். இது எல்லாத்துக்கும் மேல அவளுக்கு விருப்பப்பட்ட கணவனை மட்டுமே தயவு செஞ்சு மனம் முடியுங்க. இப்போ இந்த கேஸ்ல ரிதன்யாவோட கேஸ்ல நாங்க பார்த்தப்போ அவளுக்கு கூட அவளுக்கு பிசிக்கலா கூட அவர் கூட இருக்கிறதுக்கு பிடிக்கல. அவர் என்ன பண்ணாரு பண்ணல அப்படிங்கிறது அடுத்த விஷயம். அவங்களுக்குள்ள ஒரு இணக்கம் இல்லை. இது நான் சொல்றேன் பெரும்பான்மையான பெண்களுக்கான பிரச்சனை. இது ரிதன்யாவுக்கான பிரச்சனை மட்டும் கிடையாது.